ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். 2025 டிசம்பர்ல நடந்த எக்ஸாம் 2026 பிப்ரவரியில தமிழ்ல கேட்ட கொஸ்டின் ஜிகேல கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். தலைவர் ஒண்ணுதான். இங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வைத்த ஆண்டு 1972 முதல் 78 வரை. இதே இடத்துல இது 14வது கொஸ்டின், இது 12வது கொஸ்டின். இது அகழ்வாராய்ச்சி சார்ந்த கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டினுமே 2026 லா எக்ஸாம்ல ரிப்பீட் ஆயிருக்கு. இதை பத்தி ஏற்கனவே நான் அகழ்வாராய்ச்சி சார்ந்த கண்டென்ட்ல இந்த கொஸ்டின் கொடுத்துட்டேன். சரிங்களா சார்? ராபர்ட் ப்ரூஸ் ப்ரூட் பத்தி சென்னை பல்லாவரத்தில் அகழ்வாராய்ச்சி நடந்திருப்பாங்க. எலும்பு கற்கருவி கிடைச்சிருக்கும் செம்மண் வெட்டு பகுதியில. சோ இதுல அங்க எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, சார் ராபர்ட் ப்ரூட் அவர் சென்னை பல்லாவரம் பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டிருப்பாங்க. இந்த இடம் பிளஸ் யார் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க அதை மேட்ச் தான் மாதிரி கேட்டிருந்தாங்க. இங்க மாப்போ சிவஞானம் அவர் மேலவை தலைவராக பதவி வைத்த ஆண்டு கொடுத்துட்டு அதை கேட்டிருக்காங்க. ஆனா அங்க நூலாசிரியர்கள் இவரை கேட்டிருக்காங்க. என்னங்கிறத நம்ம இப்ப பாத்துடலாம். சோ இதுல மாப்போ சிவஞானம் சட்ட மேலவை தலைவராக பதவி வைத்த ஆண்டுன்னு கொடுத்திருக்காங்களா? இது 2025 கேட்டது. 2026 எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. விடுதலை போரில் தமிழகம் அப்படிங்கிற நூல் எழுதினது யாரு அப்படிங்கிறது மாப்போ சிவஞானம். நூலாசிரியர் பேர்ல கரெக்டா மேட்ச் தான் பாலீங்களா. 4வது இது கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி தான் இது கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல பொறுத்துகை பொறுத்த வரைக்கும் ஈஸியாவே எடுத்துடலாம். இந்த ரெண்டு இடத்துல பொறுத்துக மாதிரி இருக்கிறது. ஒரே ஆப்ஷன் ரெண்டு இடத்துல வந்திருக்கு. சரிங்களா சார்? ரெண்டும் ஒன்னும் தான் மாறி மாறி இருக்கு. அதை நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல விடுதலை போரில் தமிழகம் அப்படிங்கிற நூல் நம்மளுக்கு மாப்போ சிவஞானம் கண்டென்ட் நம்மளுக்கு புக்ல கவர் ஆகுது. சோ இதுல ஜிகேல கேட்டிருக்காங்க. லா எக்ஸாம்ல கேட்டது 2026. 25 எப்படி கேட்டாங்க அப்படிங்கிறது அவரோட பதவி காலம் வருஷம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சோ அதே மாதிரி ராபர்ட் ப்ரூஸ் ப்ரூட் அவர் பல்லாவரம் பகுதியில் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. அதே தான் 2026 எக்ஸாம்ல அதே லா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். ரெண்டு கொஸ்டின் ஒரே பகுதியில இருந்து தமிழ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் ஜிகேல ரிப்பீட் ஆயிருக்குங்கிறது தான் இதுல முக்கியமானது. சோ ஒரு வாட்டி கேட்கும்போது கொஸ்டின் அடுத்த வாட்டி மாடல் மாறும். அதே மாதிரி தான் இதுல மாடல் மாறி இருக்கு. சோ அதுல மாட்டிஃபாட்ல கேட்டவங்க இதுல சரியான பொருத்தத்தை கண்டுபிடி அப்படிங்கிற லிஸ்ட்ல கேட்டிருக்காங்க. இது முதல் ரெண்டாவது வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டும் தப்பு ரெண்டாவதும் தப்பு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்டது தவறாக இணையில இருக்கு அப்படிங்கும்போது நீங்க கொஸ்டின் சரியானதை சூஸ் பண்ணும்போது மட்டும்ங்கிற என்ன இருக்கோ அதை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இதுல மட்டும்ங்கிறது எல்லாமே இருக்கு. ஆனா ஒண்ணுக்கு மேற்பட்டது தவறாகும் போது 1, 2 இருந்ததுன்னா தவறுல தான் வரும். ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் சரியா இருக்கும். அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூவர்ட் ஆட்சியர் அப்படிங்கிறது மட்டும் தான் சரியான விடை இந்த இடத்துல. இந்த கொஸ்டின் நம்மளுக்கு இப்போ நடக்கிற எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இது ரிலேட்டடா நிறைய கொஸ்டின் நம்ம மாடல் பார்த்துட்டு இருக்கும். கொஸ்டினை பார்க்கும்போது அதை அப்ரோச் பண்றது எப்படி பாக்குறோங்கிறது முக்கியம். அதே மாதிரி அவாய்ட் பண்றது எப்படி ஏதாவது வராதுங்கிறதும் முக்கியம். சோ அது ரிலேட்டடா தான் நிறைய கண்டென்ட் நம்ம சொல்றோம். சோ நம்ம கொஸ்டின் சேனல்ல இருக்க போய் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? தேங்க்யூ.